சற்றுமுன் கிடைத்த செய்தி. வேலூரில் ஒடிசா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 75 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூரில் ஒடிசா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 75 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிக்கு ஒடிசா மாநிலத்திலிருந்து லாரியில் கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த 75 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து 2 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆந்திர தமிழக எல்லையில் உள்ள பரதராமி சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. சரக்கு லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 75 கிலோ கஞ்சா இருந்ததாக தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேசன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது 75 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் ஜான்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜான்சன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். அபிஷேக், ஒடிசா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு லாரியில் கஞ்சா கடத்தி வருவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள பரதராமி சோதனை சாவடியில் பரதராமி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். சரக்கு லாரியை ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த பொழுது இதுல 75 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. 75 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து தமிழகத்திற்கு விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து பரதராமி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபிஷேக்,